நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கிடச்சதுன்னா, நான் சொல்ற மாரி தொக்கு செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா, இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், சாதத்துக்கு போட்டு பெசஞ்சுக்கலாம், ஊறுகாவாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா 2 கைப்பிடி நெறச்சு கருவேப்பிலை உருவி நல்லா அலசி தண்ணி வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 பச்சை மிளகாய் கண்டிப்பா வேணும். இது காரம் அதிகமாலாம் இருக்காது. கரெக்ட்டா இருக்கும். ஒரு ஆரஞ்சு பழம் அளவுக்கு புளி. நல்ல ஒரு பெரிய எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி வேணுங்க. நான் இந்த புளிய ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியில ஜஸ்ட் உள்ள சேர்த்துட்டு ரொம்ப பெசையாம லைட்டா அப்படியே அலசி எடுத்துக்கிட்டேன். விதை, நார் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. நெறைய பேர் கமெண்ட்ல வந்து நீங்க புளி அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுனால நான் இத பண்றேங்க. முன்னாடிலாம் நான் இந்த மாரி பண்ணல. இதுக்கு உப்பு பார்த்தீங்கன்னா 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸில நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. தண்ணி அளவா ஊத்திக்கோங்க போதும். இப்போ ஒரு கடாயில கிட்டத்தட்ட ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன். நான் கடுகு வெந்தயம் எல்லாம் வறுத்தெல்லாம் எதுவும் அரைக்க போறதில்ல. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நல்லாவும் இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கடுகு எல்லாம் பொரிஞ்சு வெந்தயம் எல்லாம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற விழுத உள்ள சேர்க்கணும். இது பாக்குறதுக்கு எண்ணெய் நிறைய இருக்க மாதிரி இருக்குங்க. ஆனா நல்லா எண்ணெய் இழுத்துக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் ஊத்தினாதான் தொக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி கெடாமையும் இருக்குங்க. நல்லெண்ணெய் வந்து நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவ். நல்லெண்ணெய், புளி, உப்பெல்லாம் சேர்த்துறதுனால சீக்கிரமா கெடவே கெடாது. நீங்க ஃப்ரிட்ஜ்லயே வைக்க தேவையில்லை. இப்ப பாருங்க அப்படியே கலந்து விட கலரே மாறிடுச்சு. அந்த புளி சேர்த்தனதுனால அந்த கலர் அப்படியே மாறிடுச்சு. சிம்ல மீடியம் ஃபிளேம்ல மாத்தி மாத்தி வச்சு கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாகி ஒரு ஸ்டேஜ்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும். அது வரைக்கும் நீங்க வந்து வணக்கி விடணும். இன்னொரு பக்கம் நீங்க சமையல் வேலையெல்லாம் பாத்துக்கலாங்க. நான் வந்து இத அப்படியே விட்டுருவேன் அப்படின்றதுனால தான் நான்ஸ்டிக்ல எடுத்திருக்கேன். நீங்க அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. ஆனா அப்பப்ப கலந்து விட்டுக்கோங்க. இல்லன்னா அடி பிடிச்சிரும். நல்லா அப்படி கலந்து விட்டு திரும்ப திரும்ப இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விடுங்க. அவ்வளவுதான். இது ரெடி ஆயிருச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. இது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதுவுமே வந்து ஒரு பிரிசர்வேட்டிவ் தாங்க. அந்த புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணி குடுக்கறதுக்காக நான் சேர்த்திருக்கேன். வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்து கலந்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ல கூட சேர்த்துக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல போட்டு வைக்க வேண்டாம். நம்ம எண்ணெய் ஊத்தும் போது அதிகமா இருந்த மாதிரி இருந்தது பாத்தீங்களா? ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நல்லா எல்லாம் உறிஞ்சுக்கிச்சு. இது எண்ணெய் மிதந்துட்டுலாம் இருக்காது. இப்படியே இது நல்லாவே இருக்குங்க. இது செஞ்சு வச்சுட்டா சட்னி பத்தலனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஊறுகாவாவும் யூஸ் பண்ணிக்கலாங்க.